என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இல்ல சாமி, நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க தான் எனக்கு எல்லாம் போது எனக்கு எல்லாம் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா? எனக்கு தேவை வந்து பசியத்தான் சாப்பாடு, இந்த மானம் மறைக்கிறது ஒரு துணி, தூங்குறதுக்கு ஒரு இடம். இதை நான் சரணாகதி உங்களை நம்பி வந்துட்டா செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அதே மாதிரி கடவுளை பிடிச்சிட்டு இறைவா நான் எந்த எதுவுமே இல்லை, எல்லாம் நீ தான் எனக்கு எல்லாம் உழுந்துட்டா அவையெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். அந்த சரணாகதின்றது நம்ம அடுத்த நம்பி அவங்களே கதின்னு போறது தான் சரணாகதி. எனக்கும் தனிப்பட்ட இது எதுவும் கிடையாது. அது உங்களுக்கு வந்து நீங்க தான் இறைவன், நீங்க தான் குரு, எல்லாமே உங்களுக்கு தான் இருக்குது. அது உணராத வரைக்கும் அடுத்தவன் தான் குரு, அடுத்தவன் தான் கடவுள் நம்ம போறோம். அது உணர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா சரியா போயிடுது. எல்லாமே நம்மகிட்ட தான் சாமி இருக்கு. மனசு அதே என்ன சொன்னாரு, அன்பே சிவம் மனமே குருன்னாரு. அப்ப அந்த நம்மளுடைய மனசுதான் குருவா மாறணும். அந்த குருவா மாறணும்னு அந்த குரு என்ன வர்றாரு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல போனா கடவுளா மாறிக்குது. உங்களை வழி நடத்தும் கடவுள் தானே வழி நடத்த முடியும். உங்களுக்கு கூட ஒரு இங்க வர சொன்னதும் கடவுள் தான், போன்னு சொன்னச்சு. இங்க வந்து ஒரு நிம்மதி கட்சிச்சு, ஆக நல்லா இருக்குதுன்னு சொல்றது உங்க மனசு. அதுக்காக அந்த மனசு குருவா மாறி அந்த குரு கடவுளா மாறணும். ஸ்டேஜ் மாறும் ஒவ்வொன்றா. எடுத்தோடனே கடவுளாவோ குருவாக மாற முடியாது. இல்லை நம்ம மனசு 1800 சொன்னாங்க, குறவங்க கூட சம்மந்தப்பட்டாங்க மனசை. ஆமா, மனசு நிமிஷம் அப்படி கொடி கொடி தாவினே இருக்கும். இல்லை இப்போ அந்த கையில கூட்டுற பிச்சு போறோம். அந்த மாதிரி நம்ம மனசு வந்து எல்லாம் கெட்டதுலேயே தான் அழிஞ்சிட்டு இருக்கு. அதை நம்ம பக்குவப்படுத்தி இந்த பயிற்சின்றத வந்து இப்ப நம்ம உபதேசம் வாங்கி ஒரு தீட்சை உபதேசம்ன்றீங்க, பயிற்சின்றீங்க. அது என்னது, நம்ம மனசுக்கு பிடிக்காத செய்யறது பயிற்சி. மனசுக்கு பிடிச்சி செய்யறது பயிற்சி கிடையாது. நீ காலைல நான் 5 மணிக்கு எழுணும், எனக்கு தூக்கம் வரது இல்லை, நான் 6 மணிக்கு ஏழ்றதுனால பயிற்சி கிடையாது. நம்ம இந்த நேரத்துக்கு எழுணும்னு எழுறீங்க பாத்தியா, அது மனசுக்கு பிடிக்காத வேலை தானே அது, அதுதான் பயிற்சி. இப்ப உபதேசம் வாங்கி பண்றீங்க, அது மனசுக்கு பிடிக்காது, இந்த அந்த நேரத்துக்கு உட்காந்து பயிற்சி பண்ண கூட அதுதான் பயிற்சி. இந்த மாதிரி மனசுக்கு பிடிக்காத அந்த மனசை நம்ம வழி கொண்டு வர்றது, நம்ம வழி கொண்டாந்தா அது நாம சொல்ற மாதிரி மனசு கிடைச்சி நம்ம நல்ல வழியில் தான் போவோம், கெட்ட வழிக்கு போக மாட்டோம். மனசு போறதில்ல, நம்ம கெட்ட வழியில் தான் போவோம். கெட்ட வழியில் போனோமா நல்ல வழியில் போனோமா நாம தான் டிசைட் பண்ணணும். பசியத்தான் எது சாப்பிடணும் ஒரு கணக்கு இருக்குதானே. நம்மளோட வசதி இல்லைன்னா கூழ் கூட குடிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு டைம் தண்ணி குடிச்சா கூட பசி அப்போ நிறுத்தலாம். வசதி இருந்தால் தண்ணியை கூழ குடிப்பானே அவனா, கடைசி ஒரு தின்னுவான். ஏய் நான் பாரு எவ்வளோ வசதி எப்படி தின்றான்னுவான், இதை பார்த்தா இப்படி உன்னால் முடியுதான்னுவான். மனுஷன் இயல்பு அப்படித்தானே. அது வந்து நம்ம அந்த மாதிரி இப்படிதான் போகணும் அப்படிதான் போகணும் மனசை நம்ம வழியில் கூட்டு வரும். வள்ளலார் சொல்லியிருக்காரு, வாழையடி வாழை என வந்த கூட்டத்தில் நானும் ஒருவன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு விளக்கம். இப்போ ஒரு வாழைக்கண்ணு கொண்டு வைக்கிறீங்க, அது கொஞ்சம் சரி இன்னொரு கண்ணு கொண்டு வளர்ந்துமே தான் இருக்கும், குறையாது, ஒன்று வந்துட்டே இருக்கும். அதுக்கு முடிவு ஒன்று இருக்கா? அதே மாதிரிதான் அதில் நாம எத்தனையோ இதில் பிறந்து செத்துனே தான் இருக்கிறோம். இப்போ அந்த உலகத்துக்கோ ஒருத்தர் அடுத்தவங்களுக்கோ ஒரு உதாரணமாவோ ஒரு நல்ல கதையில வாழும் போது அடுத்தவங்க தெரியும் இல்லை. அந்த மாதிரி ஆமா, கெட்டவனாக்குறது ஈஸி. ஆமா, நல்லவனாக்குறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நீங்க இந்த செஞ்சிருக்க நல்லவன்னு சொல்லிடுவேன், ஐயோ நம்ம நல்லவன்னு சொல்லிட்டா நீ அதை ஃபாலோ பண்ணு, எவ்வளவு கட்டி காப்பாத்து அதை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆமா, கெட்டவனா நீ மருந்து விஷயம் எதுவும் பண்ணலாம், அவன் ஏற்கனவே கெட்டவன்பா, அது ஈஸியா அது எல்லாரும் ஃபாலோ பண்ணி போயிடலாம். ஆனா நல்லவனா வர்றதுதான் கஷ்டம், அதை தக்க வைக்கிறது தான் கஷ்டம். இப்போ ஒரு தொழில் ஒரு கடை வைக்கிறேன்னு வச்சுங்க, நல்லா ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சிருவோம், நல்லா ஃபேமஸா பேர் எடுத்துருவோம். ஆனா அதை தக்க வைக்கிறத நிறைய போராடிங்கிறாங்க. எப்ப கெட்டு போயிடுமோ, எப்போ ஒரு கெட்ட பேர் வந்துமோ, எதுவும் அதை தான் இது பண்றாங்க. இப்போ 2003 ஒரு கல்ல வேலை செஞ்சேன் நான். சாதாரண ஒரு அந்நியானத்தில் இருக்கும்போது இப்போ ஒரு கல்ல வேலை செஞ்சேன். அப்போ ஒரே நான் எனக்குன்னு ஒரு எப்பயுமே வந்து இந்த அப்போ இந்த சின்ன வயசுலேருந்து கெட்ட புத்தியே வராமல் போச்சு. இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்போ நான் ஒரு கடைக்கு நல்லது பண்ணுங்கிறேன், அங்கே வந்து 2 கோஷ்டி ஆயிடுச்சு. அந்த கடையில் 2 கோஷ்டி ஆனோடனே ஒரு கோஷ்டி கடை விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் அதே கடையில் இருக்கிறேன். அப்போ அவர் ஒரு ஓனர் கூப்பிட்டு சொல்றாரு, இப்போ நம்ம 2 பேரும் பழகி ஒருத்தால் பண்ண போட்டது பேசாதுக்க முடியுமா? ஓனருக்கு அவனுக்கு சண்டை வந்துக்கும், நமக்கு 2 பேரும் சண்டை இல்லைல்ல. அப்போ பேசுவார், ஓனர் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க வந்து இவ்வளவு நாள் 1000 நல்லது பண்ணிட்டீங்க, ஆனா எதனா ஒரு சின்னது கெட்டது அந்த ஒரு கெட்டது நான் பேசுவேன். நாங்க அன்னைக்கே கடை விட்டு வெளியே வந்துட்டேன். நம்ம 1000 நல்லது பண்ணி ஒரு கெட்டது வாங்கி நான் ஏத்துக்க மாட்டேன், அப்படியே சவகாசம் நம்ம தேவையா? அப்பயே வெளியே வந்துட்டேன்.
அப்பயே இப்படி அப்படி வாங்கி முதல்ல அப்பயும் 1,00,000 ரூபாய் வாங்கி கடை வச்சு நீ கோடீஸ்வரன் ஆகி இன்னைக்கு திருப்பி பிச்சைக்காரனா வெளியே வந்துட்டேன். அந்த மாதிரி அது தக்க வைக்கிறது தான் சாமி பெருசு. இப்ப நம்ம போய் ஒரு சின்ன அப்ப வந்து 2 கோஷ்டி ஏதோ ஒன்று சொன்னா வச்சுக்க, நான் நல்லதே பண்ணிருந்தாலும் ஒருத்தன் அவன் எதிர் சைடில் கெட்ட சொன்னா வச்சுக்க, அந்த ஓன் நம்ம நல்லது நினைப்பானா அந்த இடத்துல இருக்கக்கூடாது இல்ல. அப்ப அதே வேலைக்கு வந்துடணும். ஐயோ விட்டு போறமே இதை பண்றமே நினைக்கிறத முட்டாள்தனம். எல்லாம் நாம தான் யோசிக்கணும். ஆண்டவன் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் என்ன நல்ல வேலையில கூப்பிட்டு போறோம், கடைசி வரைக்கும் முடிச்சா போதும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒருத்தரும் பண்ணுங்க முயற்சி, பயணம் பண்ணின்னுக்கிறோம், முடிக்கிறது இறைவன் நல்லா முடிக்கணும், அவ்வளவுதான். நல்லதா இருக்கணும். அந்த மனசு நம்ம சஞ்சலம் இல்லாத இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த சர்க்கிளும் வராது. அந்த இதை அதுவான குழம்ப ஆரம்பிச்சா முடிஞ்சு போச்சு, கெட்டது வருதுன்னு அர்த்தம். ஆமா சொல்லுங்க. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை, அப்புறத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறதுக்கு என்ன? இப்ப நீங்க ஒரு ஆம்பளை, இங்க ஒரு பெண்ணு அவங்க பார்க்கறது பொம்பளையா தெரியுது, அழின்னு ஒரு குரூப் இருக்குது. ஆனா அவங்க 3 பேர் அந்த உடல் விட்டு வெளியே வந்துட்டா அதுக்கு என்ன உருவங்குது? ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லைன்னாக்க அது வெளியே வந்துச்சு. இப்ப காத்துக்குது உங்களுக்குள்ள, அது ஆம்பளை காத்து, அந்த அம்மாக்குள்ள கூட அது பொம்பளை காத்து. ஒரு அழிக்கிறான்னு அவங்களோட அது அழி காத்துன்னு இப்ப சொல்லுவீங்க. அந்த 3 வெளியே வந்துருச்சுன்னா போனோம். அது அந்த உருவங்கிற வரைக்கும் அது பேர் இதேதான், ஆம்பளை பொம்பளை அழின்றது இருக்கும். அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவங்கிறது வேற, அது எதுக்குமே அது பேரே கிடையாது. அது காத்து இப்ப உள்ள ஆம்பளை காத்து, இங்க பாரு இது ஆம்பளை காத்து, இது பொம்பளை காத்து அப்படி சொல்ல முடியுமா? அதுதான் அந்த அர்த்தம். எல்லாம் ஒண்ணுதான். அது அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும். இப்ப அது உங்களுக்கு சாதாரணமா புரிஞ்சுங்கன்னா, இந்த பலூன் இருக்குது பாத்துக்கிறீங்களா, ஆப்பிள் மாதிரிக்கும் அப்புறம் சொரக்கா மாதிரிக்கும், அதுல குரங்கு பொம்மை பண்ணுவான், ஒரு மானு பொம்மை, இந்த மாதிரி விதவிதமா பண்ணுவான். ஆனா உள்ள இருக்கிற காத்து அது வெளியே வந்துருச்சுன்னா அதே போலதான் சமையது. மோர் ரசம் வாசம் என்னன்னா இன்னொரு டைம் சப்ளை சரியில்லை உங்களை மட்டும் இல்லை தூள் பண்ணி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்.